ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வருகை பதிவு இல்லாத ஒரு பத்திரப்பதிவு வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 17ஆம் தேதியிலிருந்து இது வந்து நடைமுறைக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வருகை இல்லா பத்திரப்பதிவு. நீங்கள் வந்து பத்திரப்பதிவு ஆஃபீஸுக்கு வந்து நேரடி போக தேவையில்லை. நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே வீட்டிலிருந்தே வந்து இதை வந்து பண்ணிக்க முடியும். அந்த ஆப்ஷனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, எல்லா சைட்டுக்கும் வந்து இப்போ வந்து அது பொருந்தாது. எதெல்லாம் வந்து முதன்முறையாக வாங்கக்கூடிய ஒரு வீட்டு மனையோ அல்லது வந்து ஒரு ஃப்ளாட் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில், ஒரு ஃப்ளாட் வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து முதல் முறையாக விற்கப்படுது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து ஆன்லைன்லேயே நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு பிளாட் போட்டிருக்காங்க. அவங்ககிட்ட இருந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்துலையும், அடுத்து ஃப்ளாட் அடுக்குமாடி குடியிருப்பு இருந்தால் ஒரு ஃப்ளாட் வாங்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சேலாக வந்து நம்ம இப்போ வந்து ஆன்லைனில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்குண்டான வழிகாட்டு நெறிமுறைகளையும் வந்து நிறையா வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட்டில் அந்த வழிகாட்டு நெறிமுறையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் முக்கியமானதாக தேவைப்படுது. அது இல்லாமல் நமக்கு என்னென்னலாம் தேவைப்படுது அப்படின்னா, ஹை ஸ்பீட் இன்டர்நெட் வந்து தேவைப்படுது. 100 Mbps ஸ்பீடாவது நமக்கு இன்டர்நெட் வந்து இருக்கணும். அதே மாதிரி லாகின் கிரெடிட்ஸ் tnreginet.in அப்படிங்கிறதுல நம்ம லாகின் கிரெடிட்ஸ் வந்து வச்சுருக்கணும். ஸோ முன்னாடியே லாகின் பண்ணி வச்சுருக்கணும். அது ஒன்று விஷயம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்து பண்ணணும். அதுக்கு உண்டான அந்த மெஷின் வந்து வச்சுருக்கணும். அதே மாதிரி ரெட்டினா ஸ்கேன் வேணும் அப்படின்னா ஐரிஸ் அந்த ஸ்கேன் பண்ணுற மிஷினை வந்து வச்சுருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெரும்பாலும் வந்து நம்ம வீட்டிலேருந்து பண்ணுறதை விட என்ன வேணும் அப்படின்னா, இந்த ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. அந்த ஏஜென்ட்ஸோட ஆஃபீஸில் வந்து இதை நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். பெரும்பாலும் வந்து நம்ம வீட்லேயே பத்திரப்பதிவுக்கு உண்டான டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். நம்மளே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கு போய்க்கலாம். ஏன்னா இருந்தாலும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பத்திரப்பதிவு எழுத்தாளர்கிட்ட போய் அதை அவங்க மூலமாக தான் நம்ம எழுதுகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போவும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த இது எல்லாமே வந்து இந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே வந்து என்ன ஒரு பத்திரப்பதிவு அலுவலகத்துலையோ இல்லை வந்து யாரோ ஒருத்தர் எக்ஸ்டர்னல் ஏஜென்சி வந்து அந்த மாதிரி வந்து ஒரு கடை வச்சுருக்காங்க அப்படின்னா, ஒரு சேவை மையம் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க அப்படின்னா, அவங்ககிட்ட நம்ம இதை வந்து பண்ண போகிறோம். ஸோ இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா, என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்ம வந்து அங்கே கொடுக்கக்கூடிய லஞ்சங்கள் வந்து கொஞ்சம் குறையறக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து இப்போ ஸ்டாம்ப் டியூட்டி இதெல்லாமே வந்து ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிடுவீங்க. எல்லாமே ஆன்லைனில் தான் பே பண்ணுறீங்க அப்படிங்கிறனால நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து பிரச்சனை இல்லை. பட் வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து எப்படி இருந்தாலும் வந்து வந்து நிறைய லஞ்சம் கொடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதை வந்து நம்ம இந்த ஆன்லைன் மூலமாக வந்து நம்மளால் கொஞ்சம் வந்து குறைச்சிக்க முடியும். இது வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக உள்ளே வர்றப்போ தான் வந்து நமக்கு தெரியும். ஸோ எந்த அளவுக்கு வந்து இந்த லஞ்சமெல்லாம் குறையும், எந்த அளவுக்கு வந்து இது ஃப்ரீயாக மூவ் ஆகும் அப்படிங்கிறத பற்றிலாம் வந்து இனிமேல் தான் வந்து பார்க்க முடியும். ஸோ உடனே வந்து ஒரு பெரிய மாற்றத்தை வந்து நம்ம இதை எதிர்பார்க்க முடியாது. ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்க தான் செய்யும். இப்போ கவர்மெண்ட் ஒரு இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து லாஸ்ட்டு கவர்மெண்ட்லேயே வந்து பிளான் பண்ணது தான். இது அப்படியே நடைமுறைக்கு பண்ணி வருது. ஸோ இந்த கவர்மெண்ட் பண்ணாங்க, அந்த கவர்மெண்ட் பண்ணாங்களா இல்லை. ஸோ இந்த கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு வந்து நமக்கு அடுத்தடுத்த போகிறப்போ இதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதையெல்லாம் வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஸோ அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இந்த மாதிரி உள்ள பத்திரப்பதிவுகள் மட்டும் வந்து பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்த பத்திரப்பதிவுகள் போகிறப்போ வில்லங்கம் பார்க்குறது, ஈஸியாக அப்லோட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா அடுத்தடுத்த ப்ராசஸை வந்து பண்ண வேண்டியது வரும். ஸோ இதில் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ரொம்ப நேரம் காத்திருக்கிறது இதெல்லாமே வந்து தடைபெற்றோம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம அங்கே ஒரு சார்பதிவாளர் அலுவலகத்தில் ரொம்ப கம்மியான முக்கியமான ஒரு பத்திரப்பதிவுகள் மட்டும்தான் நடக்குது அப்படிங்கிறப்போ அதிகாரிகளும் சரி அவங்களுக்கு வந்து ஒர்க் லோடு கொஞ்சம் குறையும். அப்போ வந்து அவங்க இன்னமும் வந்து தெளிவாக பார்த்து வந்து அவங்க பத்திரப்பதிவு செய்வாங்க. இப்போது நிறைய இடத்துல கோயில் நிலங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பத்திரப்பதிவு நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நிறைய அவங்களுக்கு ஒர்க் லோடு இருக்கிறப்போ அதை வந்து கவனிக்காமல் கூட பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த கேஸில் நான் வந்து கவனிக்காமல் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல வரல. பட் பொதுவாக இப்போ வந்து சில பிழைகள்லாம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பிழைகள்லாம் அவங்க படித்து பார்க்காம சைன் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து ஃபியூச்சரில் வந்து தடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் எந்த மாதிரி ப்ரொசீஜர் அப்படிங்கிறது. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.